பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இன்னிய எபிசோடு ஒரு பயங்கரமான மொக்க எபிசோடு தான். எல்லாருமே அழுதுகிட்டு சோகமாக இருக்கிறத தான் நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம செந்தில் போயிட்டு சரவணனுக்கு ஆறுதல் சொல்கிறாப்புல, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசி போய் ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வெளியே போகாதீங்கன்னா நீங்கள் வந்து கோட்ரஸுக்கெலாம் போக வேணாம், என் கூடயே இருங்க அப்படின்னு செந்தில் கையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறதும் இந்த மாதிரி காட்சிகள் தான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கதிர் வந்து பார்த்திங்கன்னா பழனியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஏன்னா பழனி வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க அம்மாவும் அக்காவும் திட்டாங்க இல்லையா, அதனால் மன்னிப்பு கேட்கறதுக்காக நம்ம கதிர் போயிருக்கிறாப்புல. அதெல்லாம் பரவாயில்லடா, எப்பயும் திட்டு வாங்குறது தானே. இப்போ சரவணனோட வாழ்க்கைக்கு என்ன செய்ய போகிறீங்க, என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க, சரவணனோட வாழ்க்கையை தானே இப்போ முதல்ல சரி பண்ணணும், என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கே என்ன செய்கிறதுனே தெரியவே இல்லை, நாங்களே என்ன செய்கிறதுன்னு புரியாமல் தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம கதிரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் தங்கமயில் சாப்பிடாம அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ சாப்பாடு கடையிலேருந்து எப்படியோ வாங்கிட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு, சாப்பாடை கூப்பிட்டா சாப்பாடை வர முடியாது அப்படிங்கிறாங்க. நீ கவலைப்படாத, அதே வீட்டில் உன்னைய வாழ வைக்கிறேன் அப்படின்னு இந்த பக்கம் பாக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்கு. எப்படி இன்னும் என்னென்னலாம் பொய் சொல்ல போகிற இதுக்கு அப்படிங்கிற மாதிரி தங்கமயில் அவங்க அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாம் நைட் ஆகிடுச்சு, தூங்குறாங்க. இங்கே நம்ம செந்தில் சரவணன் கதிர் இவங்க 3 பேரும் மாடியில் படுத்து தூங்குறாங்க. இந்த பக்கம் பாண்டியை மட்டும் தனியாக ரூமில் படுத்து தூங்குறாப்புல. இந்த பக்கம் ராஜி, மீனா, கோமதி இவங்க எல்லாமே ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்களாட்டு அரசியோட. எல்லாருமே சோகமாக இருக்கிறாங்க. இப்படியே எபிசோடை முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப மொக்கையான ஒரு எபிசோடு தாங்க இன்னைய எபிசோடு. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.